3 அரசு ஊழியர்கள் மற்றும் 7 பணியாளர்களை ஏற்றிச் சென்ற டர்போபிராப் விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து இந்தோனேசிய அதிகாரிகள் விரிவான தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் சனிக்கிழமை தெரிவித்தனர். உள்ளூர் தேடல் மற்றும் மீட்பு நிறுவனத்தின் தலைவர் முகமது ஆரிஃப் அன்வர் விமானம் கடைசியாக அறியப்பட்ட இடத்திற்கு அருகில் மக்காசரின் எல்லையை ஒட்டிய மரோஸ் ரீஜென்சியில் உள்ள ஒரு மலைப்பகுதிக்கு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக நிறுவனத்திடம் தெரிவித்தார். இந்தோனேசிய விமான போக்குவரத்து விமானம் யோககர்த்தாவிலிருந்து புறப்பட்டு தெற்கு சுலவேசியில் உள்ள மக்காசருக்குச் சென்று கொண்டிருந்தபோது உள்ளூர் நேரப்படி மதியம் 1 மணிக்குப் பிறகு தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக மீட்புப் பணியாளர்கள் ஏஎஃப்பி செய்தி வெளியிட்டுள்ளனர். கடல் வளங்களை வான்வழியாக கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த விமானத்தில் தனது அமைச்சகத்தைச் சேர்ந்த 3 ஊழியர்கள் இருந்ததாக கடல்சார் விவகாரங்கள் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் சக்திவஹ்யு ட்ரெங்கோனோ தெரிவித்தார். விமானத்தில் 7 பணியாளர்கள் இருந்ததாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தேடுதல் முயற்சியில் தரைப்படை குழுக்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்கள் உள்ளிட்ட வான்வழி உபகரணங்கள் ஈடுபட்டுள்ளன. விமானப்படை, காவல்துறை மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்களின் ஆதரவுடன் இந்த தேடுதல் பணி மேற்கொள்ளப்படுகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மக்காசர் தேடல் மற்றும் மீட்பு நிறுவனத்தின் செயல்பாட்டுத் தலைவர் ஆண்டி சுல்தான் பல நிறுவனங்கள் இந்த நடவடிக்கையை ஒருங்கிணைத்து வருவதாக கூறினார். தெற்கு சுலவேசி மாகாணத்தில் ஒரு மூடுபனி மூடிய மலையின் சரிவில் காணாமல் போன ஒரு மீன்வள கண்காணிப்பு விமானத்தின் இடிபாடுகளைக் கண்டுபிடித்ததாகவும் அதில் இருந்த 10 பேரில் ஒருவரின் உடலை மீட்டுள்ளதாகவும் இந்தோனேசிய அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 18, 2026 தெரிவித்தனர். தெற்கு சுலவேசியில் உள்ள மரோஸ் பகுதியைச் சுற்றி சனிக்கிழமை ஜனவரி 17, 2026 உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1:30 மணியளவில் GMT 05:30 இந்தோனேசிய விமான போக்குவரத்து குழுவிற்குச் சொந்தமான ATR 42 500 டர்போபிராப் விமானம் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுடன் தொடர்பை இழந்தது. இந்தோனேசியாவின் கடல்சார் விவகாரங்கள் மற்றும் மீன்வள அமைச்சகத்தால் மீன்வளத்தில் வான் கண்காணிப்பை மேற்கொள்வதற்காக வாடகைக்கு எடுக்கப்பட்ட விமானத்தில் 7 பணியாளர்களும் 3 பயணிகளும் இருந்தனர். பயணிகள் அமைச்சக ஊழியர்கள். எங்கள் ஹெலிகாப்டர் குழுவினர் காலை 7:46 விமானத்தின் ஜன்னலின் குப்பைகளைக் கண்டனர் என்று திரு சுல்தான் செய்தியாளர்களிடம் கூறினார். காலை 7:49 விமானத்தின் பெரிய பாகங்களை நாங்கள் கண்டுபிடித்தோம். அவை விமானத்தின் உடற்பகுதியாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். மலைச்சரிவின் அடிப்பகுதியில் விமானத்தின் வால் பகுதியும் காணப்பட்டது. இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களுக்கு மீட்புப் பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அடர்ந்த மூடுபனி மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்பு காரணமாக தேடுதல் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுல்தான் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 18, 2026 பிற்பகல் புலுசராங் மலையின் சிகரத்திலிருந்து 200 மீட்டர் 650 அடி தொலைவில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் விபத்தில் சிக்கிய ஒருவரின் உடலை மீட்பு பணியாளர்கள் கண்டுபிடித்ததாக சுல்தான் கூறினார். கப்பலில் இருந்த மற்ற 9 பேரின் நிலை இன்னும் தெரியவில்லை. தெற்கு சுலவேசியின் மீட்பு நிறுவனத்தின் தலைவர் முகமது ஆரிஃப் அன்வர் இடிபாடுகளை கண்டுபிடித்த பிறகு பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதே முன்னுரிமை என்றும் காணாமல் போனவர்களை தேட 1200 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் கூறியிருந்தார். விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை